சில விஷயங்கள் நம்மளை துன்பப்படுத்தும் போது, சில விஷயங்கள் நம்மளை துயரப்படுத்தும் போது அதை அடக்கி வைக்கிற பழக்கம் நமக்கிட்ட இருக்கக்கூடாது. அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இன்னொருத்தர் போய் உட்கார்ந்து அழ சொல்லல. அதுக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு சரீரமாக கணவன் மனைவின்னு ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறார். அவர்களுக்குள்ள ஏற்படுகிற துயரத்தையும் அவர்களுக்குள்ள ஏற்படுகிற காயத்தையும் அந்த ஒரு சரீரம் என்ன பண்ணு பகிர்ந்து கொள்ளணும். இன்னைக்கு பெரிய பிரச்சனையே துயரம் அதிகம் வரதே புருஷன் பொண்டாட்டியால தான் வரும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை போட்டு தான் துயரம் என்ன பண்ணுது அதிகம் வருது. அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் இந்த மன அழுத்தத்திற்குள்ளாக ஒரு டிப்ரெஷனுக்குள்ளாக என்ன பண்றாங்க போறாங்க. கர்த்தர் எதுக்கு கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு சரீரத்தை இணைத்து வைத்திருக்கிறாருன்னா, இந்த கை வேதனைப்படுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கை உதவி பண்ணும். அப்ப கணவன் வேதனைப்படுறாருன்னா மனைவி என்ன பண்ணுவாங்க, அவங்களை தாங்கி பிடிக்கிறவங்களா இருப்பாங்க. மனைவி வேதனைப்படுறாங்கன்னா கணவன் அவர்களை தாங்கி பிடிக்கிறவங்களா இருப்பாங்க. அப்ப துயரத்தில் மூழ்கி இருக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரோ தவிர, நல்லா கவனிங்க, துயரத்தை வெளிப்படுத்த கூடாதுன்னு ஆண்டவர் என்ன பண்ணல எங்கேயுமே சொல்லல. இந்த துயரமான காரியங்களை வெளிப்படுத்துவதை இன்னைக்கு நிறைய பேர் தவறுன்னு சொல்றாங்க. நான் சொன்னேன் ஏற்கனவே நிறைய சாய்ஸ் இருக்கு. பெற்றோர்கள் இடத்துல பிள்ளைகள் வெளிப்படுத்தலாம், பிள்ளைகள் இடத்துல பெற்றோர்கள் தங்களுடைய துன்ப துயரத்தை வெளிப்படுத்தலாம், கணவன் மனைவிட்ட வெளிப்படுத்தலாம், மனைவி கணவன் இடத்துல வெளிப்படுத்தலாம். இல்ல நம்முடைய குடும்பத்துல நமக்கு மென்டரா ஒருத்தர் இருப்பாங்க, ஆவிக்குரிய தளத்துல வைத்திருப்போம், அவங்க கிட்ட வெளிப்படுத்தலாம். எனக்கு யாருமே இல்லைங்க ஐயா, முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்துல அழுது வெளிப்படுத்தி இருக்கிற மன பாரத்தை இறக்கி வைக்காம இருந்தோம்னா அது மிகப்பெரிய விளைவுகளை என்ன பண்ணிரும் கொண்டு வந்துரும். இது சில நேரங்களில் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க துயரப்பட்டிருக்கிறீங்க துன்பப்பட்டிருக்கிறீங்கன்னா அதை அடக்கி வச்சுட்டு வெளியே சிரித்த முகத்தோட என்ன பண்ணுங்க இருங்க, முகத்துல துயரம் தெரியக்கூடாது அப்படிலாம் சொல்றது உண்டு. அதெல்லாம் முடியாது. அப்படி கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது தான் சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, உடைஞ்சு போயிடுறாங்க. ஒரு நேரம் வரும்போது, ஒரு காலம் வரும்போது உடைஞ்சு போயிடுறாங்க. ஆண்டவர் ஒருபோதும் அப்படி சொல்லல. உங்களுடைய துன்பமான நேரத்துல, கஷ்டமான நேரத்துல, பலவீனமான நேரத்துல உங்களுடைய உள் அழுத்தத்தை, உங்களுடைய மன பாரத்தை வெளிப்படுத்துங்க, தேவ சமூகத்துல வெளிப்படுத்துங்க. வேத வசனங்களை வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கடிதங்களை வாசிச்சு பாருங்க. அவருடைய குறைகள், அவருக்குள்ள இருக்கக்கூடிய பலவீனங்களை எல்லாம் வெளிப்படுத்துவார். தாவீது புத்தகம், அதாவது சங்கீத புத்தகங்களை வாசித்து பாருங்க. தன் மன பாரங்களை கொட்டுகிற ஒரு சங்கீதமாக அதை பார்க்க முடியுது. அவர் அப்படி வெளிப்படுத்துறார், உள்ள வச்சுக்கிட்டே இல்ல. இன்னும் சொல்ல போனா லாசரு இறந்து போறார். இறந்து போனதை கேள்விப்பட்டோம்னா ஆண்டவர் என்ன பண்ணார், இயேசு என்ன பண்ணார், அழுதார். அவருடைய துயரத்தை வெளிப்படுத்துறார் கண்ணீரால. தப்பு கிடையாது.